ஸோ வி ஆர் ஆல் இன்டர் கனெக்டடுங்கிறது கம்ப்ளீட்லி ட்ரூ. அதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதே நாம் இப்போ ஒரு சிங்கிள் காடா அப்படின்னு கேட்டால் அது சிங்கிள் காடு கிடையாது. இட்ஸ் அ திங். அது பேரே தத், இட் அப்படின்லாம் தான் அவர் கூப்பிட்றோம். இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னு இருக்குல்ல, இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னு வரதில்ல மனுஷன் ஒன் ஆஃப் தி எக்ஸ்ப்ரெஷன். நம்மளோட இன்னும் ஸ்ட்ரென்த்தியான அனிமல்ஸ் இருக்குது, நம்மளோட பவர்ஃபுல் அனிமல்ஸ் இருக்குது, நம்மளோட குவாலிட்டியில் பிக்கரான திங்ஸ், கிரியேஷன்ஸ் இந்த உலகத்தில் இருக்குது. நம்மளோட குவான்டிட்டியில் பெருசான திங்ஸ், கிரியேச்சர்ஸ் இந்த உலகத்தில் இருக்குது. ஸோ இது எல்லாமே இப்படி அக்ராஸ் இருந்தாலும் நம்ம மனுஷனுக்கு மட்டும் இதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பவர் இப்படி இருக்குது, இப்படிலாம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பவர் இது. இந்த பவர்னால தான் மனுஷனுக்கு விஸ்டம் பக்கத்தில் இருக்குது, மற்ற ஜீவன்களுக்கு அது ரொம்ப கம்மி. ஸோ இதெல்லாம் புரிஞ்ச நாம் இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் இந்த எல்லா எக்ஸ்ப்ரெஷன்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கணும். ஸோ எல்லாமே மதிக்கப்பட வேண்டிய க்ரியேஷனில் இருக்கிற எல்லாமே மதிக்கப்பட வேண்டியவை. இட் இஸ் டு பி ரெஸ்பெக்டட் ஆஸ் அவர் செல்ஃப். நம்மளை மாதிரியே அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்மளையும் நம்ம முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணணும். பிகாஸ் வி கேம் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் எசன்ஸ். பட் இதோட இன்னொரு எக்ஸ்டென்ஷனான விஷயம் தான் பிரகிருதி, இயற்கையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வணங்க வேண்டியது அன்கொஸ்டினபிளி வணங்க வேண்டியது. பிரம்மம் சிங்கிள் ஃபிலாசபி இருக்குது, சிங்கிள் காட் ஃபிலாசபின்னு சொல்லிட்டு இயற்கையை வணங்காமல் இருக்கிறது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு அநியாயமான விஷயம். ஏன்னா இப்போ நான் உட்காந்துருக்கிறது இந்த பூமி, எனக்கு சாப்பாடு போட போகிறது இந்த பூமி. நான் எனக்கு கடவுளோட தரிசனம் கிடைக்காம போகலாம், அது எனக்கு டவுட்ஃபுல் தான். அது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது என் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கிற சந்தேகம் தான். மேபி அவங்களோட புண்ணியத்தை பொறுத்து. ஆனால் என் கண்ணு முன்னாடி காட்ஸோட எனார்மஸ் கிரியேஷன்ஸ் என் மேலே கருணையோடு செயல்பட்டுருக்கு. இந்த பூமி என் மேலே கருணையோடு செயல்பட்டுருக்கு. எனக்கு உட்கார இடம் கொடுத்துட்ருக்கு, எனக்கு வாழ்கிறதுக்கு இடம் கொடுக்குது, எனக்கு நிற்கிறதுக்கு இடம் கொடுக்குது. இது இல்லாட்டி என்னோட எக்ஸிஸ்டன்ஸே கேள்விக்குரியாது. சிமிலர்லி அந்த சன், அதுதான் இந்த எல்லா இதையும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது. லைட்டுன்னு ஒரு விஷயம் உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம், வின்டரில் நான் வீட்டை விட்டு வெளியே வரதுக்கான காரணமாக இருக்கிறது ஒரு சன்னு தான். இப்போ பின்னாடி மூன் லைட் இருந்துச்சு. ஸோ எவ்வளோ கிரியேச்சர்ஸ்க்கு மூன் லைட் எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது, அது எந்த அளவுக்கு வாட்டரை சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறேன். இப்போ நான் வீட்டில் இருக்க முடியாமல் கொஞ்சம் ஒரு வெளில போய் ஒரு வாக் போயிட்டு வரலான்னா கூட எனக்கு பின்னாடி எங்கள் ஒரு லேக் இருக்குது. இதுங்க ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த லேக் இருக்குது, இதே மாதிரி ஓஷன்ஸ் இருக்குது, மவுண்டன்ஸ் இருக்குது, காடுகள் இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது, லேக்ஸ் இருக்குது. இது மாதிரி சுற்றி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சாக்ஷாத்தா எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் காட். இதெல்லாம் லிட்ரலி சாக்ஷாத்தா எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் காட். டெஃபினெட்லி டு பி ரெஸ்பெக்டட், டெஃபினெட்லி டு பி வர்ஷிப்பட். சாமியை பார்க்க முடியுங்கிறது டவுட்டு தான். பட் சாட்சாத்காரமாக இருக்கிற இயற்கையை பார்க்கவும் முடியும், வணங்கவும் முடியும். பட் இதை நாம் டீசெண்டாக பண்ணால் அந்த சிங்கிள் காட் ஃபிலாசபியை நாம் சஸ்டெயின் பண்ண முடியும். சிங்கிள் காட் ஃபிலாசபியை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் இங்கே வரங்க நடக்காத காரியம். இதை புரிஞ்சுட்டு கரெக்டாக நடந்துக்கிட்டோம்னா சிங்கிள் பிரம்மம் அப்படிங்கிறத நாம் சஸ்டெயின் பண்ணணும். இதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறவங்க தனக்கும், தன்னோட ஃபேமிலிக்கும், தன்னோட ஊருக்கும், அந்த உலகத்துக்கும், சொசைட்டிக்கும், இந்த பூமிக்கும் பாரமாக இல்லாமல் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ இதுதான் நாம் எசன்ஸாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.